அயலவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் சேர்ந்தா வீடு வெயில. தோட்டம் அப்படித்தான். விவசாயம் எல்லாரும் சேர்ந்துதான் செய்யறோம். ஒரு தோட்டக்காரன் மற்ற தோட்டக்காரனுக்கு உதவி. சிலர் சுருட்டு சுத்தினோம், சிலர் பாடம் எடுக்கணும். இந்த புயலையில பாடம் எடுக்கிறேன்னு சொல்றேன். ஊமல் தான் நாங்க முக்கியம். கோயில இதான்னு சொன்னாலும் ஊமல்ல தான் உணர்த்துறது. கோயிலை உணர்த்துறேன்னு. இந்த கூட்டம் நடந்து கொண்ட பொழுது சுப்பிரமணியம் எழும்பி ஒரு கேள்வி கேட்டாராம். அதற்கு விஜயரிடம் சொன்னாராம், மிஸ்டர் சுப்பிரமணியம் சிற்றன். அவருடைய சொல்லுக்கு மதிப்பளித்து சுப்பிரமணியம் வெனிந்தவராம். ஏனென்றால் அந்த இடத்துக்கு அவர்தான் பெரியவர். நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூசை நல்லூரில் உள்ள சுவாமிகளின் நினைவாலயத்தில் இடம்பெற்றது. கடந்த 27/4/2025 அன்று இந்த குருபூசை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சைவ பிரகாச பேரவையின் ஏற்பாட்டில் நடந்த இந்த பூஜையில் அபிஷேகம், திருமுறை, நற்சிந்தனை பாடல்களை தொடர்ந்து பழமையை பேணல் எனும் பொருள் பற்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சைவ சித்தாந்தத்துறை தலைவர் கலாநிதி பொன்னுத்துறை சந்திரசேகரம் அவர்கள் உரையாற்றினார். சுவாமிகளின் பூஜை வழிபாட்டையும் அதன் பின்னர் இடம்பெற்ற உரையினையும் இந்த காணொளி உங்களுக்காக கொண்டு வருகிறது. போகும் பிறவி அணிந்து ஓம்படி பாவம் எழுந்திரு வீட்டில் வெளியாய் கண்டேன் மாலனையாத மூலமலத்தின் முதன்மை கெட்டார் துன்பம் தீர்ப்பவன் மதில் தேரிலங்கை மாநகரானே நீரும் காலும் நிலநந்தியும் ஆறும் பானம் மம்புவி கதிரும் சீருந்திருவும் சிறப்பு முடையான் நேருமிலங்கை நெல் வயலானே அறிவாய் என்றும் விளங்கும் துள்ளி முனைக்கும் காமல் குரோதம் மூக்கும் அம்மான் பொம்மான் சுனத்தேரிலங்கை தொன்னகரானே தேரணியில் பிள்ளை என்றார் முழுது முன்னை என்று முனிவன் சொன்னான் எழுத முடியாதிதை நாம் அறியோம் என்னும் நவியா திருவாக்கு சிரமமுற சொன்னான் தெரி முடிந்த முடிவென்று முன்னாளில் சொன்னான் அடியார்கள் முன்னரவன் மூன்று ஒன்றான முறைமை அறிந்தவரே ஆன்றோர் அவரை எல்லாம் வல்ல நல்லூர் கந்தப்பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு செல்லப்பா சுவாமிகளுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய மாதாந்த குருபூச தினத்திலே சுவாமியினுடைய அருளை பற்றி பேசுவதும் அவருடைய திருவார்த்தைகளை பற்றி சொல்லுவதும் ஒரு சாரச்சிறந்த அம்சமாகும். ஒவ்வொரு குருபூச தினங்களிலும் நாங்கள் திருமுறை, நச்சிந்தனை, சமய சொற்பு நிகழ்வுகளை நேர்த்துன்றோம். இந்த சமய சொற்பொழிவுகள் தான் திருமுறை பாராயணம், புராண படனம் தான் சிவப்பொழிவை ஏற்படுத்தும் என்று சொல்லுவார்கள். ஆலயங்களிலே சரி, இந்த மடாலயங்கள், நினைவாலயங்கள் சரி, அந்த ஆலயங்களிலே புராண படனம், திருமுறை ஓதல் நாங்கள் ஒழுங்காக செய்து வருவோமானால் அது ஒரு சிவப்பொழிவை உண்டாக்கும்.
பழைய காலங்களிலே எல்லோரும் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். ஏன்? அவர்கள் புராண படனம், திருமுருகுதல், இறை வழிபாடு, விரதங்கள் இதிலே தமது காலத்தை கழித்தார்கள். அதிலே நல்ல மனிதர்களாக பழைய நாளிலே ஆக்கள் இருந்ததை நாங்கள் சரித்திர வாயிலாக அறிகின்றோம். செல்லப்பா சுவாமிகள் இங்கு நல்லூரிலே வந்து தோன்றி ஒரு பெரிய மகானாக திகழ்ந்தார். இது யாவரும் அறியாத ஒரு புதுமை. அவர் வாழ்ந்த காலங்களிலே தன்னை காட்டிக்கொள்ளாமல் விசரன் போல் நடித்து மக்களுக்கு நல்ல சிந்தனையை உருவாக்கி இருக்கிறார். தான் பெற்ற ஞான அறிவை கொண்டு ஒரு சீடனை உருவாக்கி அந்த சீடன் மூலம் உலகுக்கு ஞான ஒளியை வீச வைத்திருக்கின்றார். இது சொல்லப்பா சுவாமிகளின் ஞான ஒளி என்றே நாங்கள் சொல்ல வேண்டும். அவர் விசரன் போல நடித்தாலும், தன்னை விசரன் போல பாவனை செய்தாலும், அவர் பண்ண வேலை செய்வதிலும், தென்ன ஒலையிலே கிடுகு இழைப்பதிலும், வாழையிலே தொன்ன செய்வதிலும் பலம் திகழ்ந்தார். ஏன் அதை செய்து காட்டினார் என்று நாம் சிந்திப்போமானால், பனை வந்து ஒரு கற்பக தரும் என்று சொல்லப்படுகின்றது. ஏராளமான உணவுகளை பனை வழங்குகின்றது. அந்த பனை உணவை சாப்பிட்ட முதியோர் எவ்வளவு சோதவியலாக இருந்தார் என்பதை நாம் அறிவோம். அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் பனையினுடைய உணவுகளைத்தான் விரும்பி உண்டார்கள். செல்லப்பா சுவாமிகள் பண்ணு வேலை செய்தது காட்டினது. இந்த பண்ணு வேலையில் ஈடுபட்டிருந்தால் அவரை பைத்தியக்காரன் என்று சொல்ல இயலாது. அந்த தொழிலை செய்யும்படிதான் அதை செய்து காட்டினார் என்பதை நாங்கள் இப்பொழுது அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஊக்குவித்தார். கந்த புராணம் பாடின ஒருவர் வீட்டுக்கு, நித்திய பாராயணம் செய்த ஒருவர் வீட்டுக்கு சென்றிருந்தார். அடிக்கடி அந்த பேங்க் சொல்லிட்டு கோட்டை முனியப்பர் ஆலயத்துக்கு முன்னாக இந்த வீட்டுக்கு அடிக்கடி செல்வார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் கந்த புராணத்தை நித்திய பாராயணம் செய்து வந்தார். அவர் வீட்டுக்கு அடிக்கடி செல்வார். அங்கே அவர்கள் ஏதாவது உணவை கொடுத்திருந்தால் அதை அன்போடு ஏற்று உண்ணுவாராம். அவருக்கு 5 பொம்பளை பிள்ளைகள். அவர் சுவாமியை ஒரு நாள் வந்து இருக்கும் பொழுது அவருடைய காலை கட்டி பிடித்து, உன்னை இன்றைக்கு விட மாட்டேன், எனக்கு கொல்லிக்கு பிள்ளை என்று மண்டாடினார். கிடைக்கும் விடுரா என்று சொன்னார். எழும்பி போய்விட்டார். அவருக்கு அடுத்த ஆண்டு மகன் பிறந்து அவர் பிற்காலத்திலே யோர் சுவாமியினுடைய ஒரு பக்தனாக வருகின்றார். அவர் இந்த வரலாற்றின் நூலிலேயே குறிக்கப்பட்டிருந்தார். இந்த கந்த புராணம் பாராயணம் செய்தவருடைய பேத்தி விமலா கிருஷ்ணவள்ளி என்று அவர் ஒரு பல்கலைக்கழகத்திலே சிறந்த விரிவுரையாளராக கடமையாற்றியவர். அவரை ஒருமுறை யோர் சுவாமியோட குருபூச தினத்திலே சந்திக்கின்ற வாய்ப்பு பெற்றிருந்தேன். அவருடன் அடியேன் கிடைத்த பொழுது அவருடைய பேனானுடைய கந்த புராணத்தை பற்றி கதைத்தேன். அந்த கந்த புராணம் அவர் பாராயணம் செய்து வந்ததாகவும் பெரிய எழுத்துக்கள் உள்ள புத்தகம் என்றும் அந்த புத்தகத்தை பற்றி சொன்னார். அதை தாங்கள் கொழும்புக்கு கொண்டு போனதென்றும் 83 கலவரத்திலே அந்த புத்தகத்தை தவறி விட்டுவோம் என்று மிக மனவேதனையுடன் கதைத்தார். அவர் எத்தனையோ கட்டுரைகள் எல்லாம் எழுதி இருக்கின்றார். அந்த கட்டுரையில் ஆங்கிலத்திலும் வந்திருக்கின்றன. அந்த விமலா கிருஷ்ணவள்ளி அவர்களுடைய அந்த வரலாற்று கட்டுரையை படிக்கும் பொழுது செல்லப்பா சுவாமியினுடைய தோற்ற பொலிவு, அவருடைய அமைப்புகள் எல்லாம் விரிவாக சொல்லுகின்றார். அவ்வாறு சுவாமியினுடைய இந்த அற்புதங்களை எல்லாம் நாங்கள் இந்த குருபூச தினத்திலே பேசுவதும் அதனை பற்றி சிந்திப்பதும், இதனை இந்த விஞ்ஞானம் மலிந்த காலத்திலே இங்கு நடக்கின்ற பேச்சுக்கடையெல்லாம் வீடுகளிலிருந்தோ வெளிநாடுகளிலிருந்தோ கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது.
காலத்தோடு ஒத்துப்போ என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையிலே இப்படியான இந்த சமய சொற்பொழிவுகளை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். கந்தபுராண கலாச்சாரத்தை மீண்டும் யாழ்ப்பாணத்திலே உருவாக்க வேண்டும். அதற்காக நாங்கள் எவ்வளவோ முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது எல்லாம் கந்தப்பெருமானுடைய திருவருளாலும் செல்லப்பா சுவாமியினுடைய குருவருளாலும் நடைபெறும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லலாம் என்று இந்த நேரத்திலே கருதுகின்றேன். இங்கு உங்கள் முன்னிலையிலே உரையாற்ற வந்திருப்பவர் பொன்னுத்துறை சந்திரசேகரம் அவர்கள். அவர்களை நான் நல்லூர் கந்தசாமி கோவிலிலே பூச நெருங்களிலே சந்தித்தது உண்டு. அவர் என்னுடன் வந்து உரையாடுவார். அவருடைய பண்பு பணிவு எல்லாம் என்னை கவர்ந்திருந்தது. அந்த நேரத்திலே அவர் திருமணாற்றுப்படையை பற்றி கேட்டிருந்தார். அதனுடைய விளக்கத்தை அறிந்த அளவிலே அவருக்கு சொல்லி இருந்தேன். அவருடைய படிப்பை பற்றியும் அவருடைய விரிவுரையாளர் என்ற பெயரை கேட்டும் சந்தோஷப்பட்டேன். இன்று சைவ சித்தாந்தத்துறை யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்திலே ஒரு தலைவராக பதவியேற்றிருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரிடம் தொடர்பேதிலே தொடர்பொன்று இடைக்கிடை கதைப்பேன். கதைக்கும் பொழுது அவருடைய பக்குவ நிலையும் அவருடைய சுயத்திறனும் என்னை மிகவும் கவனித்திருந்தது. நான் சென்ற முறை பெரிய குருவசிலே உரையாற்ற கேட்டிருந்தேன். அவர் தனது வேலை பழுவை பற்றி சொன்னார். மிகவும் மனவருத்தப்பட்டார். அதை ஏற்றுக்கொண்டேன். இந்த முறை 2-3 பேரை கேட்டு 4 பேரை கேட்டிருந்தேன். அவர் மிகுந்த சந்தோஷத்துடன் பதிலை தந்தார். அந்த வகையிலே இந்த இடத்திலே பொன்னுத்துறை சந்திரசேகரன் அவர்கள் இந்த செல்லப்பா சுவாமியினுடைய குருபூச நிலையத்திலே உங்களுக்கு பழைய இதை பற்றி உரையாற்றுவார். அவருடைய உரையை கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். ஓம் சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். செல்வ நெடுமாடம் சென்று சேணோங்கிச் செல்வம் அரிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம் பதமேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. எல்லாம் வல்ல குருவருளையும் திருவருளையும் மனதார மனம் மொழிமைகளால் வழிபட்டு கொண்டு நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடியையும் அவருடைய பெருங்கருணையிலே இந்த இடத்திலே வாழ்ந்த எங்களுடைய செல்லப்பா சுவாமிகள் திருவடியையும் குருவருளையும் வணங்கி இன்றைய இந்த செல்லப்பா சுவாமிகளுடைய நினைவு தினத்தை, குருபூசை தினத்தை மாதந்தோறும் சிறப்பாக நிகழ்த்தி வரக்கூடிய எங்கள் அன்புசால் சௌகுருநாதன் ஐயா அவர்களே, அன்புசால் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றை சொல்ல வேண்டும், இந்த சௌகுருநாதன் ஐயா அவர்கள் திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்கின்ற வழக்கத்தை நல்லூர் கந்தசாமி கோயிலே மிக நீண்ட காலமாக மேற்கொண்டு வருவார். அவர் திருமுருகாற்றுப்படை படிப்பதை பார்த்து நான் பல நேரம் வியந்ததுண்டு. இவை ரத்தின சபாபதி போன்ற இந்திய அறிஞர்கள் 80-90களிலே இங்கே இலங்கைக்கு வருகின்ற பொழுது ஒரு 4-5 பேர் திருமுருகாற்றுப்படையை
முழுமையாக பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்து பாடிக்கொண்டிருப்பார்கள் என்று கூறுவார்கள். நான் பிறகு பார்க்கின்ற பொழுது ஐயா தான் அந்த திருமுருகாற்றுப்படையை முழுமையாக பாராயணம் செய்வார். ஒரு பொழுது ஒரு அற்புதமும் நடந்தது. ஐயா இடையிலே ஒரு வரியை விட்டுட்டு பாடிட்டார். அப்பொழுது ஒரு கணவனும் மனைவியுமாக வந்தவர்கள் சொன்னார்கள், ஐயா நீங்கள் இந்த அடியை தவறாக பாடுகிறீர்கள் என்று அவர்கள் சொன்னார். அவர் தன்னுடைய பிள்ளையை சௌர்நாதன் ஐயா அவர்கள் தன்னுடைய பிள்ளையை உணர்ந்து பாடிட்டு திருத்தி பாடிட்டு, இந்த காலத்தில் இப்படி திருமுருகாற்றுப்படையை தெரிந்தவர்கள் வேறு பலர் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களை சந்திப்பதற்காக வெளியே நெடுநேரம் நின்றிருந்தார். ஆனால் யாரும் வரவில்லை. அத்தகைய திருமுருகாற்றுப்படை பாராயணம் நாவலர் அவர்கள் இந்த மண்ணிற்கு நாவலராக வந்து அவருடைய வாய்மை திறம் நிலைப்பதற்கு காரணம், அவரை நாங்கள் நாவலரை இந்த வரைக்கும் நினைக்கிறதுக்கு காரணம் முக்கியமாக அவருடைய ஒவ்வொரு நாளும் திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்துதான் அவர் தன்னுடைய சாதனையை செய்கிற தன்மையை இயல்பை கொண்டிருந்தார். அவை அத்தகைய எங்களுடைய சைவ பூமியிலே சைவ பண்பாட்டிலே நான் ஸ்கந்தவரோதயா கல்லூரியில படிக்கிற காலத்துல நாங்கள் வெள்ளிக்கிழமையில சிவபுராணம் படிக்கிறேன். ஆனால் எங்களுடைய நண்பர்கள் அங்கு படிப்பித்த ஆசிரியர்கள் சொல்லுவது பழைய காலத்திலே திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்திருக்கிறார். நக்கீரர் பொய்யற்ற கீரன் முதலாம் புலவோர்கள் என்று கந்தபுராணத்திலே சிறப்பிக்கப்படுகின்ற நக்கீரரால் பாடப்படுகின்ற திருமுருகாற்றுப்படையையும் கந்தபுராணம் முதலிய முருகப்பெருமானுடைய சிறப்புகளையும் பாடுகின்ற இந்த புண்ணிய பூமி, அந்த புண்ணிய பூமியிலே எங்களுக்கு கேளாமல் வந்தவர் செல்லப்பா சுவாமி. நாங்கள் எதையும் கொண்டாடுகின்ற மரபு எங்கள்கிட்ட இல்லாமல் ஐயா எங்களுக்கு பழமையை பற்றி பேணுதல் என்றதை பற்றி சொல்லி இருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு செல்லப்புற கொண்டாடையில யோகரை கொண்டாடையில இந்த பிரதேசம் முழுக்க கொண்டாடும். நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னு சொன்னா அங்கே எல்லாரும் அரவிந்தர் அன்னையனுடைய படத்தை அங்கே வைத்திருப்பார். திருவண்ணாமலை போனா ரமணரை கொண்டாடுவார். இப்போ பாண்டிச்சேரியில இருக்கிற மிக பிரபலமான கண் மருத்துவமனைக்கு பேர் அரவிந்தர் ஹாஸ்பிட்டல்ல. அப்படி அரவிந்தரை கொண்டாடுவார். நாங்கள் எங்களுக்கு இனி பிறந்தாக்கள் எல்லாருக்குமாக காசியில போய் மோட்சத்துக்காக எள்ளுந்தண்ணி இறைச்ச எங்களுடைய யோர் சுவாமியை நாங்கள் எவ்வளவு தூரம் நினைக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நான் டெல்லிக்கு சென்றிருந்த ஒரு பொழுது ராமநாதர் என்றொரு ஒரு பெரிய ஒரு ஞானி அங்கே இருந்திருந்தார், ராமானந்தர். அவருக்கு ஒரு ஜந்திர் மந்திர் என்ற பெரிய தலம், மிக பிரம்மாண்டமான தலம். அங்கே வந்து பல இடங்களுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே நாங்கள் போன பொழுது ஒரு நீர் பிரதேசத்துக்குள்ளால ஒரு சின்ன போட்டில் போகணும். அங்கே போனால் வேத காலத்துக்கு எங்களை சொன்னோம். அந்த காலத்தில் எப்படி இருந்தது, அந்த கிளைமேட் எப்படி இருந்தது, சூழ்நிலை எப்படி, அதே மாதிரி நீண்ட பிரதேசம். அப்படியே அந்த காலத்துல வேத காலத்துல எப்படி ரிஷிகள் இருந்திருப்பார்கள், வேதத்துல எப்படி வேள்விகள் நடந்திருக்கும், அதையெல்லாம் ஒரு பேசுகின்ற உருவங்களோடு அதை வைத்திருந்தார். அதே மாதிரி ராமானந்தருடைய காலத்துல செல்லுகிற பொழுது ஒரு கடற்கரையில நடந்த அற்புதம். ஒரு மீனவன் மீன் பிடிக்கிற பொழுது அவருடைய குருநாதர் வந்து அவரை சிறு வயதில இருக்கிற பொழுது அவரை ஆட்கொள்கிறார் என்றது அந்த கதை.
எங்களுக்கு இருண்ட ஒரு அந்த அந்த டைம் எப்ப நடந்தா அந்த டைமுக்கு அந்த கடற்கரை பிரதேசத்துக்கு எங்களுக்கு அந்த வெளி சூழ்நிலையே தெரியும். அது இப்படி வெயில் வெளியில இருக்கும், உள்ளுக்கு போனா இருளா இருக்கும் அல்லது ஒரு பனிக்காலமா இருக்கும். அந்த காலத்துக்கு அழைத்து சென்று அந்த பண்பாட்டை அப்ப அதான் பார்க்கிறவன் இந்திய பண்பாட்டினுடைய பெருமையும் இந்தியாவினுடைய பெருமையும் பாரதத்தினுடைய பெருமையும் இந்திய கலாச்சாரத்தின் பெருமையும் தங்களுடைய முன்னோர்களுடைய பெருமையும் நினைப்பது மட்டும அதை மீட்டுருவாக்கம் செய்கின்ற அந்த அத்தகைய பெருமுயற்சியை அங்கே செய்திருக்கிறார்கள். யோகர் சுவாமி மிகப்பெரிய ஞானி, இந்திய அறிஞர்களாலே கொண்டாடப்படுகின்ற ஒருவர். அவருடைய குரு செல்லப்பர். நான் செல்லப்பரை நினைக்கிற பொழுது செல்லப்பெற்ற மகிமையை நீங்கள் பார்க்கவர். ரமணருக்கு யார் குருவண்டா சொல்வ அருணாச்சலர் தான் குருவன். ரமணர் வந்து தன்னுக்குள்ள விசாரத்தை செய்து நான் யார் என்று கேட்டுட்டு வந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன். சின்ன வயதிலே நான் யார் என்று கேட்டு அந்த விசாரணையில அப்படியே வந்து திருவண்ணாமலையிலே நீண்ட காலம் அப்படியே இருந்துட்டேன். செல்லப்பா சுவாமிகள் இந்த பிரதேசத்துல இந்த இடத்துல வாழ்ந்தவர். அவருக்கு யார் குரு? எங்களுக்கு கடை சுவாமி செல்லப்பா சுவாமி யோக சுவாமி என்று சொல்லுவேன். ஆனா செல்லப்பருக்கும் கடை சுவாமிக்கும் தொடர்பு இருக்கு. தொடர்பு இருந்தா தெரியாது. செல்லப்பர் வந்து குரு வந்தா நல்லூர்ல இருந்தவழியா நாங்கள் முருகன் தான் குரு அப்படின்னு சொன்னோம். மணிமணி இதுல நாங்கள் பார்க்க வேண்டியது, இவர் சொல்லுவார் நாங்கள் முருகனை கும்பிடுறோம். அவர் நார்மனாவலர் சொல்றார், இந்த புண்ணிய பூமி சிவபெருமானையும் அவருடைய குமாரராகிய முருகனையும் முழுமுதற் கடவுளாக கொள்கின்ற ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு சொல்றார். சிவனுக்கு சமமா ஒரு தெய்வத்தை சொல்லணும்னா சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படின்னு சொல்றார். குமாரதந்திரத்துல சிவனுக்கு சமமா ஒரு தெய்வத்தை இதன்னா முருகனைத்தான் சொல்லுவான். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்று. அவர் 5 முகத்தோட சிவபெருமான் இருக்கிறார். முருகப்பெருமான் அந்த 5 முகத்தோடு அதோ முகத்தையும் சேர்த்து அருள் பாலிக்கிறார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே என்று அந்த கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் வேண்டுவது போல செல்லப்பருடைய குரு சிவனேதான், முருகனேதான். அப்ப ஆட்கொள்ளுன்ற பொழுது எப்படி என்றா முதல் வந்து ஆத்மா நீ யாரென்று எங்களை அடையாளப்படுத்தும். பழமையண்டா சிவருமான்டா பழமைக்கும் பழமையான பின்னை புதுமைக்கும் பெத்தும பெற்றியன் முன்னை பழம்பொருட்கும் பழம்பொருளை. பழமையும் பேணுறார், புதுமையும் பேணுறார். நாங்கள் புதுமை வந்தோடனே பழமையை விட்டுடுறோம். அப்ப பழஅடியாரோடும் கூடி பல்லாண்டூர். அப்ப இந்த பழமை என்றது எங்களுக்கு எல்லா வகையில அந்த வாழையடி வாழையாக இந்த மரபுகளை பழமைகளை நாங்கள் விடாது பேணவர். எங்களுடைய செல்லப்பரையும் யோகரையும் நாங்கள் இந்த தேசம் கொண்டாடவர். ஒவ்வொரு வீட்டிலையும் செல்லப்பெறும் யோகரும் படம் இருந்தாலே போதுமே. அதே இந்த பழமையை நாங்கள் பேணுறதுக்கான ஒரு அடையாளம் இல்லை. இந்த யாழ்ப்பாணம் எல்லாம் தலையில வைத்து கொண்டாட வேண்டிய ஒரு பூமி, புண்ணிய மண். ஆனா நாங்கள் கொண்டாடு. அப்ப ஏன் நாங்கள் இப்படி எல்லாம் துன்பப்படுறோம் கஷ்டப்படுறோம்னு சொன்னா நாங்கள் அவையெல்லாம் கொண்டாடல. அதுதான் நன்றி மறந்த தன்மை எங்களுக்கு இயல்பாக இருந்தது. நன்றி மறந்த தன்மையாலதான் அப்படி சூரன் தேவர்கள் சூரனால துன்புற்றார்களோ அதுபோலதான் எங்களுக்கு வருகின்ற துன்பங்களையும் நாங்கள் பார்க்கணும். நன்றி மறந்த தன்மை, பழமையை பேணாத தன்மை. எங்களுடைய ஞானிகள் எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் செய்கிறவர்களை நாங்கள் போற்றுறேன். அதே ஒரு யாழ்ப்பாணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பின்னடை. எங்களுக்கு ஆறுபகாரம் செய்கிறார்களோ அவர்களை நாங்கள் போற்றுறேன். செல்லப்பர் தான் யோகரை அடையாளம் காட்டுற. செல்லப்பர் சொன்னதுதான் யோகர் நச்சிந்தனை அப்படி எழுதுற.
அப்ப செல்லப்பரை அடையாளம் கட்ட இந்த நான் ரெண்டா அந்த யாரடா நீ தேரடா உள் பற்றெல்லாம் தீரடா. அப்ப மணிவாசர் சொல்ற மாதிரி நான் யார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானார் பெருமான் வந்து ஆண்டிலனேன். இப்ப இந்த நான் என்ற அந்த ஆத்ம உணர்வை அடைகிறதுக்குத்தான் எல்லா முயற்சியும் எல்லா வகையான செயலும். இதை நாங்கள் உணர்றேன். ஆத்மா நான் உடம்பில்ல புத்தி இல்ல மனமில்ல. இவர் சுவாமி சொல்றார். இதை ஒவ்வொரு நாளும் படியுங்க. நச்சிந்தனையில கடத்தி பகுதியில என்ன நான் உடம்பல்ல நான் புத்தி அல்ல நான் மனமல்ல நான் ஆத்மா ஆத்மான்னு சிந்தித்திருக்கிற பொழுது அந்த ஆத்மா நோக்கிய பயணம். இதுக்காகத்தான் எல்லாருக்கும் புறாவி, எல்லாருக்கும் உடம்பு, எல்லாருக்கும் தொழில். அவரவர் பக்குவத்துல இருந்தோண்டு அறிய வேணும். என்னத்தை செய்தாலும் நீ அதை எந்த வேலையை செய்தாலும் இறைவனுடைய சிந்தனையை மறக்காம இருந்து செய். அப்படி அந்த ஏன்னா இந்த புறவி எல்லாரும் அது விஞ்ஞானி நாசாவில இருக்கிற விஞ்ஞானி என்ற சொன்ன இருக்க இங்க ஒரு ஏழையில இருந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஏனட உடம்ப கொடுத்துறாங்கன்னா தன்னை அறிய வேணும், தான் யார் என்று அறிய வேணும் என்றதுக்காகத்தான் இந்த உடம்பை கருவியை கொடுத்திருக்கிறான். சொன்ன மானிடப்பிறவிதானும் வகுத்த மனம் வாக்கு காயத்தா ஆனைந்திடத்தாடும் அரண்பணிக்காக வந்தோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண் தன்னை அச்சிப்பார் ஊனெடுத்துழலும் ஊமர் ஒந்தையும் உணராரந்தோ. இந்த சரீரம் நமக்கு கிடைத்ததுக்கான இறைவனை வழிபடுவதற்காகத்தான். இறைவனை வழிபடுதல் என்றது என்ன? தன்னை அறிதல், தன்னை அர்ச்சித்தல் அப்படி என்றதான். அதாவது நானும் அவனும் வேறில்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் இறைவன் நமக்கு தன்னை போல் ஆக்குவான். அத்தகைய ஆற்றலை அடைவதற்குத்தான் நாங்கள் இந்த வாழ்வியல் முறையெல்லாம் எங்களுக்கு வகுத்து வைத்திருக்கிறார். வாழ்க்கை முறைதான் எங்களுடைய முன்னோர்களுடைய கல்வி மரபு இருந்தது. அப்ப சமய கல்விதான் எங்களுக்கு பிரதானம். எங்களுடைய கல்வி முறை பழைய கல்வி முறையில சமய கல்வி பிரதானமா இருந்தது. இன்றைக்கு என்ன கல்வி முறை? விஞ்ஞானமும் கணிதமும் தான் கல்வி என்றாலே அதுதான் என்று வந்தது. ஆங்கிலம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம். சமய கல்வி எங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாத்துக்கு என்னத்துக்கு போதிக்கிறீங்க? அப்ப ஒரு சமூகத்தினுடைய அழிவுக்கு பின்னால எங்களுடைய சிந்தனை இருக்குது. எங்களுடைய ஆசிரியர்கள் என்ன பெற்று இந்த ஒட்டுமொத்தமான சமூகத்தில தான் குறையொழிய நாங்கள் இந்த மாற்றத்தை இந்த இதை எப்படி ஏற்படுத்துறன்றது பெரிய பிரச்சனை. அதாவது மனிதன் வந்து இந்த மண்ணில நல்ல வண்ணம் வாழலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் பெண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல குதிரும் கழுமளவள நகர் பெண்ணி நல்ல ஆளோடும் பெருந்தகை. மண்ணில நல்லா வாழ்றதுக்கு தானேப்பா. அப்ப நல்லா வாழ்றத விடுத்துட்டு நீ நல்ல என்ன பிள்ளை என்ன ஒரு தாய் தந்தர் என்ன நினைக்கணும், தண்ட பிள்ளை நல்லா இருக்கணும், அதை விட வேறு என்ன நினைக்கிறார்கள்? அப்ப அதை நினைக்கிறார்கள் இல்லையே. அப்ப அதை நினைச்ச ஆசிரியர் திருத்தினா என்னத்துக்கு ஆசிரியரோட நாங்கள் சண்டைக்கு போறோம்? பிள்ளை நல்லா வரவேணும் தானே ஆசிரியர். நாங்கள் திருத்தாத ஆசிரியர் திருத்தின ஆசிரியரோட சண்டை போடுறோம், ஆசிரியர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போறோம். அந்த விளைவு என்ன? அப்ப எல்லா விளைவுக்கும் நாங்கள் பிள்ளைகளை சரியா வளர்க்காட்டி நாங்கள் தான் பொறுப்பாளி. இறைவன் நமக்கு குழந்தைகளை தந்தது நான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றது. அப்ப வாழ்க்கைக்குத்தான் கல்வியோடைய, கல்விக்காக வாழ்க்கை அல்ல, பணத்துக்காக வாழ்க்கை அல்ல. அப்ப இதை நாங்கள் அடிப்படையாக எல்லோரும் உணர்ந்து கொள்ளவர். அப்ப எங்களுடைய வாழ்க்கை பழமை பேணுதல் என்றது நான் முதலே சொன்ன மாதிரி முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெத்தியனே. அப்ப பழமைகளை நாங்கள் எதை பேண வேணும், எதை விட வேணும் என்பது எங்களுக்கு ஒரு கேள்வி. பழமைகளை பேணுதல் என்றால் இப்ப நாங்கள் முந்தைய காலத்துல வந்து துலாவில
எல்லாம் பனைமரத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை தான் எங்களுக்கு இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி துலாவில பட்டை கட்டி அந்த பட்டையில இருக்கிற அந்த இது எல்லாமே பனைமரத்துல இருக்கு. பனைமரத்துல ஒரு பனைய பிளந்து ரெண்டு பேர்ந்து அதை ரெண்டையும் சேர்த்து அதில் ஏறியும் நாங்கள் மிதிப்போம். நான் வளர்ந்த பொழுது கூட அந்த பட்டையில ஏறி மிதிக்கிற இதன்றத பின்ன என்ன துலாவில் ஏறி மிதிக்க பட்டையில பெரிய கோழியா இருந்து தண்ணியை கொண்டாந்து ஊற்றும். பிறகு ஒரு வளர்ச்சி கட்டத்துல சூத்திர கிணறுகள் வருது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த இளம் தலைமுறைகளுக்கு தெரியாது. மாடு சுத்த பெரிய வாளியில பெரிய இரும்பு இதுல கொண்டாந்து தண்ணியும் ஊத்தி கொண்டு போகும். சூத்திர கிணறுகள் இருந்து. இப்ப நாங்கள் பார்த்தா நவீன இயந்திரங்கள், மோட்டார் மிஷின் எல்லாம் இப்படியே தண்ணியை இவ்வளவு தேவையான அளவும் இதான். நாங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணியை என்ன செய்யறோம், வீண் பண்றோம். இப்ப இதால பல பிரதேசங்கள்ல உப்பு நீரும் வருது. அப்ப நாங்கள் எதை பழமே போனோம். அப்ப எங்களுடைய மண்ணுக்கு எங்களுடைய மக்களுக்கு எது ஏற்புடையது அப்படி ஆராய்ச்சிக்கிற பொழுதோ இப்ப நாங்கள் சிலதுகளை எங்கள்ட முந்தி பண்பாட்டை விட சிலவுகளை இப்ப சிலவுகளை நல்லதா இருக்கும், சிலது இப்ப இருக்கிறத விட முந்தி பண்பாடு நல்லா இருக்கலாம்னு நாங்கள் சொல்லலாம். ஆசா ஞான சம்பந்தன் கொழும்புல பேசுகிற பொழுது 80களில் கொழும்பு மண்டபம் ஃபுல்லா அவரே எழுதுறாரு. ஆசா ஞான சம்பந்தர் யோர் சுவாமியை பற்றியும் அதில் நான் கண்ட ஞானி என்று எழுதுறாரு. ஒரு எழுதுற பொழுது கொழும்புல ஒரு மண்டபம் ஃபுல்லாவே ஒரே புகையா இருக்கு. எல்லாரும் படுத்த IAS அந்த காலத்தை ஸ்ரீலங்கன் இலங்கை சிவில் சர்வீஸ், இப்ப நிர்வாக சேவை என்று வந்திருக்கு. SLAS முந்தி சிவில் சர்வீஸ் இருந்தது. அந்த சிவில் சர்வீஸ்ல வேலை இதாக்கள்னா நாங்க மண்டபத்துல இருக்கிறோம். எல்லா இதுலயும் புகை இருக்கு, சுருட்டு. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அவர் அடுத்த வசனம் அதை சொல்லிட்டு சொல்றார், எல்லாற்ற திருவாசகத்தை தண்ணி பற்றி பேசுறார், எல்லாற்ற கண்களிலும் நீர் நிறைந்திருந்தார். இப்ப எது அப்ப அவன் என்னத்த தொழுகை செய்தான் என்ன இதென்றாலும் அந்த பண்பாடுல எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் சிந்திக்குவோம். எப்படியான இது இருந்தார். இப்ப இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு நாங்கள் என்ன இந்த பண்பாட்டுல இன்றைய இளைஞர்கள் நாங்கள் அப்படியான நிகழ்வுக்கு போறோம்னா நாங்கள் ஆச்சாரமா இதாண்டு அப்படி போறோம். இப்ப இப்படியான ஆச்சாரத்தோட எங்களுடைய முன்னோர்கள் இருந்தார்கள். அப்ப முந்தி சுருட்டு சுத்திர புகையில இதுகள்லதான் எங்களுக்கு பிரதான பணப்பொருளாக இருந்தது. அங்கதான் குடிசை தொழில்கள்ல கந்த புராணம் படிக்கப்பட்ட காசு கொடுத்த புராணத்தை கேட்கிறது இதன்றது. அப்ப சிலர் சுருட்டு சுத்தினம், சிலர் பாடம் எடுக்கணும், இந்த பொயிலையில பாடம் எடுக்கிறேன்னு சொல்றது. அப்ப ஊமல் தான் அங்க முக்கியம். பொயில இதான்னு சொன்னாலும் ஊமல்ல தான் உணர்த்துறது, பொயில உணர்த்துறன்னு சொல்ற. இப்ப கந்த புராணம்ன்றது அதான் நாவலரே எழுதுறாரு தானே. இங்க இலங்கையில உங்க பண்டிதர்களுக்கு கூட கந்த புராணம் தெரியாது, பண்டிதர்களுக்கு கூட சைவ சித்தாந்தம் தெரியாது இந்தியாவில். ஆனா இங்க இருக்கிற பெண்களுக்கும் தெரியாத கந்த புராணத்தை தெரியாத பெண்களும் இல்லை. அப்படி இருந்தது. சாதாரண பெண்கள்ல இருந்து எல்லாருமே படித்திருந்தார்கள். என்னுடைய அம்மாவனுடைய காலத்துல அம்மாவை பள்ளிக்கூடம் விடையில, பருவமடைந்த காலத்துல முந்தி பள்ளிக்கூடம் விடுகிறேன். அதுல எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் அந்த பண்பாடுல இருந்து. பருவமடைந்த பிறகு பெண்களை பாடசாலை, எங்களுடைய அம்மா ராமநாங்குளத்துல படித்தார். அவ பருவமடைந்த காலத்துக்கு பிறகு விருதையில பிறகு அவர்கள் படிக்க, இப்ப விவசாயம் தான் அவர்களுடைய பிரதான தொழிலாக இருந்தது. ஆனா இன்றைக்கு பெண்கள் படிக்கிறார். இப்ப இதுகளை நாங்கள் பார்க்க ஒப்பிட்டு எங்களுடைய பண்பாடு இது பழமை. ஆனால் பரமரத்தை நம்பி ஒரு வாழ்வியலை இந்த யாழ்ப்பாண சமூகம் கொண்டிருந்ததான் அதை நாங்கள் கைவிட்டுட்டோம் என்ற ஏக்கம் ஒரு முக்கியமானதுதான். பரமரத்துல இருக்கிற அத்தனை பொருள்களும்
எங்களுக்கு ஒரு புஷ்டியை வழங்கக்கூடிய ஒரு 10-20 வருஷத்துக்கு முதல் ஒரு 90 வயதுல இருக்கிறவர் வந்து நடக்கிற வேகத்துக்கு இளைஞர்கள் நடக்க இல்லாம இருந்தோம். நாங்கள் சின்னலே இருக்கிற பொழுதே பெரியவர்களுடைய வேகத்துக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியாதுண்டா அவர் சொல்வாரு, எங்கண்ட சாப்பாடு அப்படியோ புழுக்கொடியல் என்ன மரவள்ளிக்கிழங்கு, மற்றது குரக்கன், வரகு, சாமை, இதுகள் எல்லாமே இருந்தது. நான் சிறு வயதுல இருக்கிற பொழுது எங்கன விட்ட குரக்கன் விட்டு டெய்லி இருக்கும். நாளாண்டு சாதாரண உணவு வகையில இருக்கு. குரக்கன் ஒரு பயிராக இருக்கும். குரக்கன், சாமை, வரகு இதுகள் எல்லாம் முக்கியமாக உங்களுடைய வாழ்வியல்ல சாப்பிடப்பட்ட உணவுகள். அப்ப இந்த உணவுகள் என்னன்னா இந்த மண்ணில இருந்து விளைந்தது. இந்த மண்ணில, அதாவது இந்த இன்றைக்கு நாங்கள் இந்த மரபணு மாற்றம் என்று சொல்லி கண்ட முடக்கரப்பன் அரிசியே கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கு. எத்தனையோ வகையான வித நெல்லுகள் இல்லை. நான் மட்டவில் முட்டிய பாக்குறேன், மட்டவில் கத்தரிக்காய். முந்தி என்ன பங்குனி மாத காலத்துல எல்லாருக்கும் இது இங்க எங்களை யாழ்ப்பாணத்துல பால் கறி வைக்கிறதுக்கு பிரபலம். ஆனா இன்றைக்கு அந்த மட்டவில் முட்டியே காணல. இப்ப நீட்டு வெள்ளை கத்தரிக்காய் தான், வெள்ளை கத்தரிக்காய் வருது, ஆனா நீட்டு கத்தரிக்காய் முட்டியே காணல. அப்ப இனங்கள் அழிஞ்சு போச்சு. எத்தனையோ வகையான நெல்லினங்கள் அழிஞ்சு போச்சு. நான் இன்றைக்கு இந்தியாவில வந்து அதை பேணுவதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்யணும். அதுகளை நாங்கள் செய்ய வேணும், அதுகளை ஆவணப்படுத்தணும். எத்தனை வகையான நெல்லினங்கள் இருந்தது எங்களோட ஏனென்றா எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய மழை வீழ்ச்சி எங்களுடைய பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஆரோக்கியத்தை தர்ற மாதிரிதான் இருந்தார். இப்ப குறுகிய கால பயிர்கள் 2 மாசம் 3 மாதத்துக்குள்ள பயிர் தான். அதை சாப்பிட்டா எங்களுக்கு குறுகிய கால வாழ்க்கை அமையுது சிலர் விமர்சிக்கணும். இவ்வளவு குறுகிய காலத்துல எங்களுக்கு கிடைக்க அது அந்த பலனும் குறுகிய காலமா தானே இருக்கு. இப்ப எங்களுடைய பனைமரத்தில இருந்து நாங்கள் எடுக்கிற பொழுது பனைமரத்தின் ஆயுள்காலம் 120 வயசு, அப்படியே 120க்கு மேலே என்று சொல்றேன். ஒரு பனையனுடைய இது ஒரு பனையில இருந்து எங்கண்ட பிரதேசத்துல மட்டும் 800க்கும் மேற்பட்ட பயன்கள் எடுக்கப்பட்டது. சாதாரணமாக 800க்கும் மேற்பட்ட பயன்கள் எடுக்கப்பட்டது. எங்களுக்கும் அந்த நான் சிறுவனா இருக்கிற பொழுதும் இந்த யுத்த சூழ்நிலையால எங்களுக்கு தடைகள் இருந்தபடியே நாங்கள் நிறைய பனம் சாப்பாடு சாப்பிட்டோம். எங்களுக்கு பனம்பழத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பனாட்டிலே எத்தனை வகை இருக்கு. எங்களுடைய புராணம் நல்லாலம் சோமசுந்தர புலவர் அவர்கள் தாள விலாசம் என்று இதன்றிருக்கிறார், பாடியிருக்கிறார். அதை விட தாள புராணம் என்று இருக்குது, எங்களுக்கு பாடப்பட்டிருக்கிறது. மற்றும் பனைமரத்தினுடைய பயன்களை சொல்லக்கூடிய வகையில பல நூல்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த செங்கையாளியான முற்றத்து ஒற்றைப்பனை அப்படி என்று செங்கையாளியான் எழுதியிருக்கிறார். மற்றது நிறைய நூல்கள் இந்த பனையனுடைய சிறப்பு. ஏன்னா பனை எங்களோட வாழ்வியல்ல இருந்தது. முந்தி நாங்கள் சிறுவயதில் இருக்கிற பொழுது இந்த வீடு வெயினர் என்ன பனை தான், பனை மூலதான் பனைமரத்திலாம் வீடு வெய்கிறது. அப்ப எங்களுக்கு நாள் கடை காட்டி தச்சவன் என்ன செய்வோம்னா நாள் வச்சுதான் பேச, எப்படியும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா மேய வேணும். நாள் வச்சுதான் வீடு மேய வேணும். அந்த காலத்துல இருக்கிற பொழுது கூலிக்கு ஆளை பிடிக்கிறேன். அப்படின்னா அந்த முகடு கட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஆளை பிடிக்கிற, அயலவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் சேர்ந்தான் வீடு வெய்த. தோட்டம் அப்படித்தான். விவசாயம் வந்து எல்லாரும் சேர்ந்துதான் செய்யறோம். ஒரு தோட்டக்காரன் மற்ற தோட்டக்காரனுக்கு உதவி பண்ற. இப்ப இப்படித்தான் எங்களுடைய வாழ்வியல் முறை இருந்தது. அப்ப பனை மூலதான் வீட்டுக்கு மேய்தல். வேற தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறேன்றாலும் பனை மரத்துல செய்த அந்த இதைத்தான் நாங்கள் இதை பயன்படுத்துறோம். பட்டை 2 பட்டைய இதன்றி அதுல ஈக்கால பின்னிட்டு அது உழுவா. இன்றைக்கு அப்படி செய்யலாம். ஒரு பழைய இதுல வாசிச்சேன்னா ஒரு பனை ஓலையில 10-15 பேர் நிக்கலாம் என்று எழுதுறாங்க. பழைய இதுல ஒரு பனை ஓலையில மட்டும் ஒரு வெளிநாட்டு அறிஞர் சொல்றாரு 10-15 பேர் மழையில நினையாம நிக்கலாம்.
இப்ப எங்களுடைய பனையின் பயன்பாடுன்றது அதிகம். அப்ப பனஞ்சாப்பாடு எங்களுக்கு பல்வேறு வகையான நோய்களை நீக்கும் என்று எங்களுடைய அகத்திய மருத்துவ நூல்கள், சித்த மருத்துவ நூல்கள் எல்லாம் பல்வேறு வகையானவையா. சாதாரணமாக பிள்ளைகளுக்கு சளி வராம இருக்கணும் பனங்கற்கண்டு, பனங்கட்டி, பதநீர், பதநீர் நொங்கு, அது அப்படி இப்படி 800 வகை. முந்தி பசுவினுடைய பால் எங்களுக்கு நன்மையை தரல, இப்ப நன்மையை தர்றேன்னு சொல்ல. பசு அசை வந்தா இல்லையா? இப்ப பசுவின் பால் பசு அசைவம் சாப்பிடா அதை வைக்கிற மேஸ் முழுக்கவே அசைவ உணவுல செய்யும். எவ்வளவு ஆபத்தான. முந்தி இயற்கையாக பனைமரத்தில இருந்த பனி ஊல இந்த நுங்குல வெட்ட நுங்க சீவி சீவி அப்படியே பெருசா சீவி எல்லாம் நுங்கையும் குடிச்சிட்டு அதை சீவி கொண்டு அதை மாட்டுக்கு வைப்பினான். பனி ஊல மழை காலத்துல முக்கியமா பனி ஊல தான் கொடுக்குறோம் சாப்பாடு. அப்ப அதை சாப்பிட்ட பசுவில இருந்து வர்ற பால் எவ்வளவு புஷ்டியா இருக்கும். ஆனா இன்னைக்கு நாங்கள் எங்கள்ட தொழில் முறை, அதாவது எவ்வளவு லிட்டர் பால் கறக்கணும், அதுக்கு என்ன செய்யும்? மாட்டே சந்திரம் பசுவே காமன்ற பசுவே நாம யந்திரமா பாவிக்கிறோம்ன்றா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். 20 லிட்டர் பால் கறக்கும்னா காலையில 10 கறக்கணும், அதுக்கு என்ன செய்வோம்? நேரம் என்ன செய்வோம்? அதுக்கேற்ற உணவுகள் என்ன, இது என்ன? அதே மாதிரி தண்டை ஹியூமனும் வந்துட்டான். மனிதன் ஒரு வகையான யந்திரத்தன்மையை நோக்கி நகரும். அப்ப நாங்கள் ஒரு யந்திரத்தன்மையில இருந்து விடுவட்ட ஏன் யந்திரத்தன்மையை நோக்கின வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இந்த வேகம்ன்றது ஆனாமலவண்டத்தெல்லாம் வேற விளக்கங்கள் சொன்னாலும் இந்த வேகம்ன்றது எங்களுக்கு அதிகம் தான். இப்ப பாருங்க, நாங்கள் ஒரு இடத்தை நினைக்கிறோம் இல்லை. உங்களோட பிள்ளைகள கூட பல்கலைக்கழகத்துல பிள்ளைகள பிரச்சனை என்ன, மட்டக்களப்புல இருந்து பாடம் தொடங்கிட்டான்னு பாருங்க, வந்துட்டு எப்பட ஒரு 2 நாள் லீவ் விட்டோம்னா முடியும். ஒரு தரம் பாடத்துக்கு வருங்கள், எப்ப பாடம் முடியுதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த வேகம் எப்படி குறைய போகுதுன்னு எனக்கு தெரியல. இது சந்திர வேகம், இந்த பூமி இந்த வேகம் இப்ப நாளெல்லாம் சுருங்கி போகுது. இப்ப எத்தனை நாள் போகுதுன்றே தெரியல. டப்பாண்டு மாசம் வருது, வருஷம் வருது, டப்பாண்டு முடியும். ஏன்னா வேகம் அந்த அளவுக்கு அதிகரிச்சு. அப்ப பூமி சுழற்சியிலே மாற்றம் எங்களோட மனத்தினுடைய வேகமும் அதிகம். அப்ப பிள்ளைகள், அப்ப நீங்கள் எங்க நிக்கிறீங்க? டூர் போகணுமெண்டா, சுற்றுலா போகணுமென்னு போறீர்கள், அங்க போய் நின்று வீட்டை போகணும். ஒரு இடத்துல யாருமே இருக்கிறார். அடிப்படையாக நாங்கள் இந்த பழமைக்கும் எங்களுடைய பாரம்பரிய தன்னுடைய ஆத்மாவை ஒரு 5 நிமிஷ தியானத்தை தன்னும் நாங்கள் பழக்குவோம். எல்லா பிள்ளைகளுக்கும் பழக்குவோம். இந்த வாழ்வியல் நோக்கம் ஆன்மீகம்தான், இறைவனை அடைகிறது தான். இது தரப்பட்டது. அந்த பக்குவம் வரும் வரைக்கு நாங்கள் வேறு வேறு தொழிலை செய்யலாம், கடவுளை நம்பாம இருக்கலாம், இதை நம்பாம இருக்கலாம். ஆனா ஆன்மீகம்தான் என்ற அந்த லட்சியத்தை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இதை நாங்கள் இந்த பழமைகளை பேணுறதுக்கும் எங்களோட வாழ்வியல்லையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாம எங்களோட சமூகத்தை நாளைக்கு எல்லாத்தையும் ஒரு தொலைத்த சமூகத்தை நாங்கள் உருவாக்காம இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் தொலைச்சு நம்ம வெளிநாடு போடுறோம். மொழி தெரியாது, பண்பாடு தெரியாது. இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகள் இங்க தொடர்பு இல்லாம பொழுது அந்த பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்படும் தங்களுடைய தலைமுறை. ஏன்னா அங்க இங்கத்தே பிள்ளைய விட அங்கத்தே பிள்ளைகள் தான் இலங்கையை பற்றி அதிகம் தெரிஞ்சிருக்கு. நேற்று நண்பர்கள் வருகிற பொழுது இந்த சங்கிலி அரசனுக்கு முன்னால படம் முடிக்கிறேன்னா அங்க படிப்பிக்கணும். தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல தமிழையும் சொல்லி கொடுத்து இங்க இலங்கையார் எங்களோட பூர்வீக அடையாளம் இல்லாட்டி ஒரு இனம் உலகத்துல வாழ முடியும். அதால இஸ்ரேலியர்கள் என்ன செய்தார்கள்? நீண்ட காலமாக தங்களுக்கு அடையாளம் இல்லை, இருப்பிடம் இல்லை, இது இல்லைன்னு அந்த இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கினார். எங்களுக்கான அடையாளமா இந்த யாழ்ப்பாணத்தையோ அல்லது ஒரு பிரதேசமோ எங்களுக்கு இல்லாம எங்க அடையாளம் இல்லாம போட்டா எங்க இனத்தினுடைய இருப்பு, பெருமை, தனித்துவம்
எல்லாம் இல்லாம போய் ஒரு எந்த பெருமையும் இல்லாத ஒரு பெருமைப்பட்ட இனமாக விடும். ஆகவே நாங்கள் எங்களுடைய பழமைகளை, எங்களுடைய முன்னோர்கள் அறிஞர்கள் சொன்ன விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களோட வாழ்வியலை பேண வேணும். அதுக்காக நாங்கள் தொன்மையாமவையும் நன்றாக, தொன்மை என்று சொன்னாப்போல எல்லாம் நல்லதண்டும் இல்லை, அதில் எடுக்க வேண்டியது இன்று தோன்றிய நூல் எதுவும் தீதாக அப்படி என்று சிவப்பிரகாசத்திலே உபாசிவாச்சாரியார் பதவி செய்திருக்கிறார்கள். ஆக இதை விட வேணும் என்ற அந்த மனப்பக்குவத்தை மனப்பாங்கு எங்களுடைய சமுதாயத்துல விளைவிக்கிறதுக்கு என்னன்னா இப்படியான பிரசங்கங்கள்லாம் படிச்சு அறிஞ்சதை சொல்லக்கூடிய ஒரு நிலை வர வேணும். அதை பிரசங்கங்களை எல்லா கோயில்கள்லையும் செய்ய வேணும். பிரசங்கம் பண்றாங்களும் என்ன மேலோட்டமா படிக்காம ஆழமா படிச்சு தான் உணர்ந்ததை சொல்லக்கூடியவரா இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா பல பிரசங்கிகள் என்ன கொஞ்சம் படிக்கிறார், அதை எழுதி சொல்றார். இந்த வர்ணனைகள் எல்லாம் செய்யணும், அவர்களுக்கு அடிப்படையா ஒண்ணுமே தெரியாமலும் இருக்கிற ஒரு நிலை இருக்குது. இப்ப நாங்கள் முழுமையாக அறிந்த விட்டாலும் முயற்சி செய்யணும். அவை அதால நாவலர் இந்த பிரசங்கம் செய்யறதுக்கண்டு பாடத்தாலே நிறுவ வேண்டும் என்று விரும்பினார். அவை அத்தகைய முயற்சிகள் நடந்தாலும் இந்த சமூகம் எங்களுடைய பழமைகளையும் எங்களுடைய பண்பாடுகளையும் பேணக்கூடிய ஒரு தன்மை ஏற்படாட்டி இந்த சமூகம் இந்த மண்ணில நீண்ட காலம் நிலைத்திருக்காது. ஆகவே இந்த சமூகம் நிலைத்திருக்கணும் என்றால் எங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பும் இருந்த ஒரு அறிஞர் இதை செய்யக்கூடிய வகையில எங்களுக்கு தர வேணும். ஒரு நாவலரை மாதிரி இன்னொரு நாவலரை தர வேணும் என்று இந்த செல்லப்பா சுவாமிகளுடைய குருபூசை தினத்திலே அவருடைய திருவடிகளை நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். யுவர் சுவாமி மாதிரி நாவலரை போல இந்த மண்ணை நிமித்தி அவருடைய சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு புருஷர்கள், அவதார புருஷர்கள், சம்பந்தர மாதிரி ஒருவர் வந்தால் கூட எங்களுக்கு நல்லா இருக்கும். நம்மளால முடியாததுக்கு அப்பால நாம நல்லொரு இதை இந்த மண்ணிலே அவதரிக்கிறதுக்கு இறைவனை பிரார்த்திப்போம் என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் எனக்குடைய அன்புக்குரிய நண்பர் சதீஷ் இருக்கிறார், கந்தபாலன் ஐயா இருக்கிறார், மற்றும் பெரியோர்கள் அம்மா இருக்கிறீர்கள் ஐயா, எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் அவருடைய சொற்பொழிவு பொன்னுத்திரை சந்திரசேகரனுடைய சொற்பொழிவு மிகவும் அருமையாக இருந்தது. அவர் சொன்னார் பழைய நாளையிலே வீட்டு மேய்ச்சலை பற்றி. வீட்டு மேய்ச்சல் என்றால் அது ஒரு கொண்டாட்டம். 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடைபெறும். அதுக்கு நாள் பார்த்துத்தான் ஓலை விட்டுறது, நாள் பார்த்துத்தான் வீடு மேய்கிறது, தேங்காய் உடைத்துத்தான் வீடு மேய்கிறது. அன்றைக்கு வீட்டு மேய்ச்சல் சாப்பாடு என்று அயலவர்கள் எல்லாம் பனை ஓலையில தட்டுவம் விளைச்சு அந்த தட்டுவத்தை சாப்பிடுவார்கள். அந்த சாப்பாட்டினுடைய உறுதியும் அதனுடைய சிறப்பும் சொல்ல முடியாது. அவ்வாறு இந்த சிறப்புகளை எல்லாம் நாங்கள் இக்காலத்து ஆக்களுக்கு அதனை போதிக்க வேண்டும், உணர வேண்டும். யாழ்ப்பாணத்திலே இந்த கிராமங்களிலே வாழ்ந்த மக்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனையோ தென்னை மரங்கள், பனை மரங்களுக்கு கீழே தான் குடில்கள் அல்லது ஓலை வீடுகள் எல்லாம் இருக்கும். அந்த தாச பயிர் என்று சொல்லுவார்கள் பனை மரத்தையும் தென்னை மரத்தையும். யாருக்காவது தென்னை மரம் விழுந்து சேதம் ஏற்பட்டதா, அல்லது பனங்காய் விழுந்து சேதம் ஏற்பட்டதா, அல்லது தேங்காய் விழுந்து சேதம் ஏற்பட்டதா என்பது அருமை. அவ்வாறு அந்த மரங்களை எல்லாம் தாச பயிர் என்று சொல்லுவார்கள். அந்த பனை ஓலை 2000 ஓலை கொண்டு மேய்வார்கள். அந்த ஓலையை கொண்டு போய் பசலையாக போடுவார்கள் நெல்லுக்கு. அந்த நெல்லிலிருந்து வார தவிடு, அதிலிருந்து எள்ளிலிருந்து வார புண்ணாக்கத்தான் மாடுகளுக்கு உணவாக இருந்தது. அந்த மாடுகள் போடுகின்ற சாணத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற விபூதியின் மகத்துவத்தை நாங்கள் அறிய வேண்டும். என்று நடக்கிற அவசரங்களையும்
இந்த விபூதிகளை பார்க்கும் பொழுது அதுவே வியப்பாக இருக்கின்றது. பால்களிலே அபிஷேகம் செய்கிற பொழுது இந்த மாசுகள் அந்த பசுமாட்டினுடைய பாலினாலே அபிஷேகம் செய்யப்படுகின்றது. அந்த அபிஷேகம் அந்த பழைய நாளிலே பசு மாடுகளில் இருந்து எடுக்கப்பட்ட அபிஷேகத்தை பார்க்கிறதுக்கும் இப்பொழுது நடைபெறுகிற அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது, பால் அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு வித்தியாசம் தென்படுகிறது. பழைய நாளிலே பாலாலை அபிஷேகம் செய்யும் பொழுது தயிராலை அபிஷேகம் செய்த போன்ற காட்சி இருக்கும். அதுபோல தயிராலை அபிஷேகம் செய்யும் பொழுது கட்டியாக இருக்கும் தயிர். ஏன்? அந்த பசுமாட்டினுடைய பால், அந்த ஊர் மாட்டு பாலினுடைய பால் அரைப்போத்தர் பாலே இப்பத்தை 2 லிட்டர் பாலுக்கு சமம் என்று சொல்லப்படலாம். அப்படியாக அந்த பழமையெல்லாம் நாங்கள் பேணப்பட வேண்டும். பழைய காலத்திலே கந்த புராணத்தை சுட்டு கொட்டுகளிலே சுடு தொழிலாளிகள் விரும்பி அவர்களுக்கு அன்றைய சம்பளம் 5 ரூபாய் உண்டால் 1 ரூபாய் கொடுத்து சுடு தொழிலாளிகள் எல்லாரும் சேர்ந்து கந்த புராணத்தை பாடி பயன் சொல்ல கேட்டு வந்தார்கள். அதனாலே அந்த சுருட்டு தொழிலும் மேன்மை அடைந்தது. யாழ்ப்பாணத்து சுருட்டுக்கு மேலும் மகிமை. அங்கு யாழ்ப்பாணம் என்றால் ஆர பார்த்தாலும் இலங்கையிலே உடனே முழிப்பார்கள். ஏன்? எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார்கள் யாழ்ப்பாண மக்கள். காரணம் இந்த கந்த புராணத்தின் மகிமைதான். கந்த புராணம் எப்பொழுது கச்சைப்ப சிவாச்சாரியார் கந்த கூட்டத்தில் அரங்கேற்றினாரோ அன்று அரியாலை பொன்னச்சி தாழ்வு விநாயகர் ஆலயத்திலும் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. கச்சி கணேசையர் என்பவர் அதே நேரத்தில் இங்கு அரங்கேறினதாக பண்டிதமணி சீனா கணவழி பிள்ளையா அவர்கள் அழகாக சொல்லுகின்றார். கந்தபுராண கலாச்சாரம் யாழ்ப்பாணத்துடைய கலாச்சாரம் என்பதை எடுத்து காட்டுகின்றார். யாழ்ப்பாண மக்களிலே பெண்களிலே மட்டும் அந்த கந்தபுராணத்திலே உதிரம் ஓடியதாக சொல்லுகின்றார். அவ்வளவு அருமை பெருமையாக சொல்லப்படுகின்ற அந்த கந்தபுராணத்தின் சிறப்பை மீண்டும் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே மேம்படுத்த வேண்டும். பாடசாலைகளே ஒவ்வொரு மாதத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலே ஒவ்வொரு பாடசாலையிலே 4 பாடசாலையிலே சொற்பொழிவாற்றி வருகின்றோம். என்ன மாதிரியான சொற்பொழிவு? நற்சிந்தனை. அது எவ்வாறான சொற்பொழி? இன்று நடைபெற்ற சொற்பொழிவு போன்று மாணவர்கள் மத்தியிலே இதை முன்னரும் செய்து வந்தோம். இப்பொழுது மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த சொற்பொழிவுக்கு மாணவர்கள் யாரும் கேட்டா சொல்லுவார்கள். இப்ப யார் கேட்கிற உதவி நன்று அதுகள் நாங்கள் கவனிக்க கூடாது. அந்த 1000 பிள்ளைகள் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் உன்னிப்பாக கேட்கிறார்கள். பேச சென்றவர்கள் அந்த பாடசாலை அந்த பிள்ளைகளுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார்கள். எவ்வளவு சந்தோஷமா இருக்கின்றது. படிக்கிற பாடசாலையில 5 பிள்ளைகள் இன்ஜினியர் வைக்கட்டி அல்ல மெடிக்கல் வைக்கட்டி கெடுபட்ட அந்த பாடசாலைக்கு தான் பெருமை. அதுபோல அந்த சொற்பொழிவை கேட்கிற 100 மாணவர்கள ஒரு 10 மாணவர் இருந்தாலே அது ஒரு சிறப்பு. அந்த 10 மாணவர்கள் அதை சொல்லுவார்கள். பழைய காலங்களிலே குருபூசை நடந்தது பாடசாலைகளிலே. சம்பந்தர் குருபூசை, 4 குருபூசை நடந்தது. அது நடந்தால் அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு சிறப்பா இருக்கும். வாப்பாசர் சொல்லுவார் என்று சம்பந்தர் குருபூசைக்கு 25 கொண்டு வர சொல்லி நாங்கள் வீட்டிலே வைக்கப்போம். சம்பந்தர் குருபூசையாம் 25 வாங்கிட்டாமல் அங்கு சம்பந்தத்தை நாமும் ஒலிக்கப்படுது. அந்த குருபூசையிலே போகும் பொழுது மாவிலை தோரணங்கள் எல்லாம் கொண்டு போவோம். ஏன்? அங்க காகு நபர்கள் கேட்பாரு, என்ன இன்னை தோரணம் வேண்டியோட போகணும், இன்னை சம்பந்தட்டு குருபூசை. அது எல்லா இடமும் சொல்லப்படுகின்றது. அதனாலே அந்த கிராமம் சிறப்படைந்திருந்தது. இன்றைய பேச்சாளர் இஸ்கந்தா வரவுதயால் கல்லூரியிலே படித்தவர் என்று சொல்லதேட்டு நான் சந்தோஷப்படுகின்றேன். இஸ்கந்தா வரவுதயா கல்லூரி ஒரு பழைய காலத்திலே குளப்படியான பிள்ளைகள் படிக்கிற ஒரு கல்லூரியாக திகழ்ந்தது என்று பழைய ஆட்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதற்கு ஒரு உதாரணமான கதையை உங்களுக்கு சொல்லுகின்றோம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் இலங்க வங்கி, மேத்தரக்கலை 2 அமைந்த இடங்கள்.
இடங்கள் வாஸ்துதாத்திரப்படி நல்ல நிலையில் இருப்பதாக அறிஞர்கள் முன்னர் கூறியதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அங்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே பள்ளிக்கூடத்து பல்கலைக்கழகத்துக்கு இடைவிட மாணவர்கள் தொகை குறைந்ததில்லை. இன்றைக்கும் பார்க்கும் யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் பல்கலைக்கழக பெறுபெறு நிலையில் இருக்கிறதை அறிகின்றோம். அதுபோல யாழ்ப்பாணம் இளங்கவை மேத்தரக்கலையிலே எத்தனையோ முகாமையாளர்களை சந்தித்த அந்த பேங்கிலே இருக்கின்ற டிபாசிட் தான் இலங்கையிலே முதலாவதாக இருந்ததாக அறிஞர்கள் கூற கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி யாழ்ப்பாணம் எல்லாவற்றிலும் ஒரு தலை சிறந்த இடமாக இருந்தது. இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை படித்த ஒரு மாணவன் சுப்பிரமணியம், அவர் படிக்கும் பொழுதே நல்ல கெட்டிக்காரனாம். அவர் ஆசிரியர் தொழில் இடப்பட்டு அதிலிருந்து அதிபராகின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவருக்கு கிடைத்த பள்ளிக்கூடம் இஸ்கந்தபர் உதயா கல்லூரி. அப்ப யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே அதிபராக இருந்தவர் குமாரசாமி என்பவர். அவரை சுப்பிரமணியம் என்பவரை படிக்கும் பொழுதே ஒரேற்றன் என்று சொல்லுவார்களாம். அது அவருக்கு ஒரேற்ற சுப்பிரமணியம் என்ற பட்டை பேர் அதிபராக இருந்தவர்களுக்கு என்று விளங்கியது. அவரை அந்த கல்லூரிக்கு அதிபராக போகும்படி அவர் போயிருக்கிறார். அப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிபர் சொன்னாராம், அந்த பாடசாலையிலே மேவும் குழப்படியான பிள்ளைகள், அங்கு நீர் போய் 3 மாதம் வேலை பார்க்கிறதே கசம், நீர் திரும்பி வருவீர், உனக்காக இந்த பள்ளிக்கூடத்தில் இடம் வேக்கண்டா வைத்திருக்க பார்க்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். அங்கு அந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிபர் சொன்னது போல அவர் அதிபராக பதவியேற்ற பொழுது பாடசாலையை பார்க்கும் பொழுது எல்லாம் குழப்பணியான பிள்ளைகளாக தென்பட்டதாம். ஒழுங்காபாரதில்லை, அவர்களுடைய குழப்படித்தனம் மலிந்து காணப்பட்டதை அதிபர் உணர்ந்தார். அவர் யோசித்தார் என்ன செய்ய வேண்டும். ஒரு நாள் பாடசாலை ஆரம்பிக்க முன்னே பாடசாலை கேட்டடியில் நின்றாராம். ஒரு மாணவன் குழப்படியான மாணவனா, அவன் 9 மணிக்கு துவங்குறாண்டா 9 காலுக்கு வருவான். அவதையாவது அனைத்து நின்றாராம். வரும்பொழுது அவருக்கு 2 அடி கொடுத்தாராம். இங்க வாடா என்னடாண்டு. அவன் கெளித்து போனானாம். அவரை விட கொஞ்சம் உயரத்திலே பெரியவனாகவும் இருந்தாராம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மனப்பயம் இருந்தது, திருப்பி எடுத்தால் என்ன கதி என்று. அவன் அந்த அடியோடையே போடாண்டு கழிச்சு விட்டாராம். அதே போன்று ஒவ்வொரு நாளும் அந்த இடத்திலே வந்து நிற்க தூங்கிவிட்டார். அதனாலே மாணவர்களிலே ஒழுக்கம் மேம்பட்டது. அந்த பாடசாலையிலே பிரிவிற்கு தலைவனாக அந்த குழப்படியான பையனை அதிபர் அடித்தாரோ அந்த மாணவரை தொழிலாக தெரிவு செய்யப்பட்டு அவனே இதை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு விட்டாராம். இதுவதாக அறிந்திருக்கின்றேன். அந்த ஒரேற்ற சுப்பிரமணியம் அவர்களால நான் ஒரு மனிதனாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்திருக்கிறான். அப்படியான பள்ளிக்கூடத்தின் சிறப்பு, அதிலே ஒரேற்ற சுப்பிரமணியம் என்பவர் கார்னரிலே உள்ள வியரண மாஸ்டர் என்று கேள்விப்பட்டிருப்பீர். ஆங்கிலத்திலே நல்ல புலமசாலி, லண்டன் BA பாஸ் பண்ணவர். அவரை விரும்பி அந்த பள்ளிக்கூடத்துக்கு எடுத்திருக்கின்றார். எடுத்து அவர் அங்க படிப்பிக்கும் பொழுது ஆசிரியர் தலைவனாக அவரை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் கூட்டம் நடந்ததா. அந்த நடத்திலே வேறு சுப்பிரமணியம் பார்வையாளராக மண்டபத்திலே இருக்கின்றார். இவர் BA மாஸ்டர் ஆசிரியர் தலைவர் என்ற ரீதியிலே மேடையிலே அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது அந்த கூட்டம் நடந்து கொண்ட பொழுது சுப்பிரமணியம் எழும்பி ஒரு கேள்வி கேட்டாராம். அதற்கு விஜயரண்டம் மாஸ்டர் சொன்னாராம், மிஸ்டர் சுப்பிரமணியம் சிற்றன். அவருடைய சொல்லுக்கு மதிப்பளித்து சுப்பிரமணியம் விருந்தவரா. ஏனென்றால் அந்த இடத்துக்கு அவர்தான் பெரியவர். ஆனால் அவர் கூப்பிட்ட ஆசிரியர் இருவரிலும் புரிந்துணர்விடம் வென்றது. பழைய நாளிலே பாடசாலையிலேயே NBT எடுக்கிற மாணவர்களைத்தான் சைன்ஸுக்கு விடுவார்கள்.
அந்த முறை பிழையானது என்று விஜயரண்ண மாஸ்டர் அவரோட சண்டை பிடித்து, நீங்கள் என்பிடியை கணக்கெடுக்க கூடாது, அதுக்கு நான் முழு எதிர்ப்பு, பாடசாலை இறுதி பரீட்சையில 8ஆம் வகுப்புல கூடுன மார்க் கணிதம் விஞ்ஞானத்தில் இருக்கிற மாணவர்களை விட வேண்டும் என்று சொல்லி வாதிட்டு அந்த மாணவர்களுக்கு நல்ல இது தேடி கொடுத்தார் என்ற சொல்லியை கேட்டிருக்கின்றேன். எப்பொழுது விஜயரண்ண மாஸ்டருடைய இறுதி நாள் உரை அஞ்சலி உரையிலே ஒரு ஆசிரியரை மிக கச்சிதமாக பேசியிருந்தார். விஜயரண்ண மாஸ்டர் ஆங்கில புலமையுள்ளவர். அவர் ஒரு கவிதை எழுதி போட்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி அவரை உடனடியாக அழைத்திருக்கிறார். அழைத்து அவருக்கு வேண்டிய பரிசுகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டு பிறந்த மகனுக்கு கென்னடி என்று பெயர் வைத்து தனது மகனுக்கு இருக்கின்றார். இவற்றை ஏனெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இந்த பழைய நாளிலே நடந்த அதிபர்கள் என்றால் புகழ்பூத்த அதிபர்கள் தான் இருந்தார்கள். காணொலியிலே தியாகராஜா, இங்கே இஸ்கந்தாவிலே முரேற்ற சுப்பிரமணியம், அப்படி யாழ்ப்பாணம் இந்துக்களுடைய இந்த அதிபர்கள், பூரணம்புள்ள பருத்துவ காட்டி கல்லூரி, அதுபோல மத்திய கல்லூரி எடுத்தால் தம்பர், அப்படி பல புகழ்பூத்த அதிபர்கள் இருந்த இடத்திலே இப்பொழுது அதிபர்களுக்கு மதிப்பில்லாத தன்மை வந்திருக்கிறது. ஏனென்றால் இதை நாங்கள் மீண்டும் உருவாக்க வேணும், கந்தபுராண கலாச்சாரத்தை உருவாக்க வேணும். எல்லா வீடுகளிலும் அவர் சொன்னது போல செல்லப்பெற யோருடைய படங்களை வைக்கணும். அவளே சொல்லி இருக்கிறார். செல்லப்பர் சுவாமிகள் அந்த கொழும்புத்திரை ஆச்சிரமத்திலே விவேகானந்தர் யாழ்ப்பாணத்துக்கு 1897ஆம் ஆண்டு வந்த பொழுது அந்த கொழும்புத்திராலே குதிரை வண்டிலே வரும்பொழுது நிறுத்தி இது பாலைவனத்து பசந்தரை என்று சொன்னார். யோர் சுவாமி 25 வயதாக அந்த விவேகானந்தருடைய சொற்பொழிவை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே கேட்டிருக்கின்றார். அந்த இதுகளில் தான் அவர் ஞான இதுக்கு உருவாக்குறது. நன்னி என்ற ஒரு அன்பர் செல்லப்பா சுவாமிகளை அந்த இலிப்ப மரத்திலே கட்டி அவசரம் செய்த பொழுது அவருக்கு எல்லாம் பஞ்சாமிரதம் பால் தயிர் எல்லாம் கொண்டு அவசரம் செய்து புது ஆடை கொடுத்து அனுப்பினாராம். அந்த இடத்திலே செல்லப்பா சுவாமிகள் சொன்னது, இன்று நல்லூர் அணைக்கு அவசரம் நடந்து விட்டது. அப்ப செல்லப்பா சுவாமிகளை தன்னுடைய பொருள் நல்லூரான வரியை எடுத்து காட்டியிருக்கிறார். யோர் சுவாமிகள் பல இடங்களில் காட்டியிருக்கிறார். செல்லப்பா சுவாமிகள் தன்னை ஆரென்று காட்டாமல் வாழ்ந்திருக்கின்றார். அவர் ஒரு இதையும் விட்டு செல்லவில்லை. அவருடைய உருவமே தெரியாது. அவரை கண்டவர்தான் இந்த படத்தை வரைந்திருக்கின்றார். அது 1094ஆம் ஆண்டு. 95ஆம் ஆண்டு இடம்பெயரோட இங்கு நடைபெற்ற வருடாந்த குரு பூசையெல்லாம் செல்லப்பா சுவாமியில் பாவித்த அடங்கன் முறையாவது மூவர் தேவாரம், அதுக்குத்தான் பூஜை நடைபெற்று வந்தது. அந்த புத்தகம் 1757ஆம் ஆண்டு பதிப்பித்த புத்தகம். அது 95 இடம்பெயரோட தொலைந்து போயிட்டு தான். அதுபோல அந்த கீழன படங்கள் 2 படம், அது 2ம் தவறிவிட்டது. ஒரு படம் தான் எஞ்சி இருந்தது. அதுதான் அந்த படம். அதில் இருக்கிற படம் அந்த அடங்கன் முறை 2000ஆம் ஆண்டிலே இங்கே வந்த பொழுது கரணம் ஐயா சொன்னார், அடங்கன் முறை பாவிக்கப்பட்டு வந்ததும் அது துளைந்ததையும் அது எடுக்க முடியாத என்ற இதையும் கவலையுடன் சொன்னார். இந்த கருத்தை காரணங்களில் இருக்கின்ற வைத்தீஸ்வர குருக்கள் ஐயா அவர்களிடம் இந்த நடந்த சம்பவத்தை சொன்னேன். அவர் தன்னிடம் அந்த புத்தகம் இருக்குது, இருக்க வேண்டிய இடம் இந்த இடம்தான், அந்த இடத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கு கூடும்படி தந்தார். அதுபோல அந்த புத்தகம் இங்கே கொண்டு வரப்பட்டது. அந்த ஐயா அவர்கள் சிறப்பையும் இதுகளையும் கேள்விப்பட்ட கரணம் ஐயா அவர்கள் அங்கு அவரை சந்திக்க வந்திருந்தார். வந்து தங்களோட இடத்திற்கு வரும்படி அழைத்திருந்தார். அவர் இங்கே வந்து இந்த இடத்துக்கு கால் மிதிக்கும் பொழுது கால் அலம்பி விட்டு வந்து இந்த இடத்திலே கால் வைக்கும் போது நான் இந்த இடத்திலே கால் வைக்க நான் ஒரு கொடுத்து வைத்தனான், ஏன் ஒரு பெரிய ஞானி வாழ்ந்த இடம் என்று ஆசீர்வதித்தவர். இப்படி செல்லப்பா சுவாமிகளுக்கு 100 ஆண்டு விழாவிலே 100 ஆண்டுக்கு ஞாபகமாக
அன்புன் விக்கிரம் உருவாக்க இருக்கிறார்கள் என்ற கருத்தை ஒரு நாள் அவருடைய தொலைபேசி வந்த பொழுது அவரிடம் கூறினேன். அவர் சொன்னார், நீங்கள் வைக்கிறது நல்லது, இன்னும் அது வைப்ரேஷன் கூட இருக்கும் என்று சொன்னார். 15ஆம் ஆண்டுக்கு பிறகு எவ்வாறு இருக்கிறது உங்களுக்கே விளங்கும். சொல்ல போனால் பலவித அற்புதங்களை செலுப்பா சுவாமியோட அற்புதங்களை சொல்லலாம். இதனை சொல்லுவதனாலே இந்த இடம் சிவப்பொலிவாகிறது. கேட்கின்ற இந்த நவீன உலகத்திலே இந்த நேரத்திலே எல்லா மக்களும் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது. இங்கே பார்த்தா சொல்லும் ஆக்கள் குறைவன்று, அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இத்தனை மக்கள் பார்க்கிறார்கள். இங்கே இருக்கிற தொலைக்காட்சி மற்ற இதுவே கேட்டால் சொல்லுவார்கள் இத்தனை பேர் பார்க்கணும். அதனாலே தான் இந்த குருபூசையை விளவு பாடுபட்ட அருமையாக செய்து வருகிறது செல்லப்பா சுவாமிகளுடன் நல்லூர் கந்தப்பெருமான சிறுவனிடம் என்பதை நாங்கள் அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, இன்றைய சமய பொறுப்பெடுப்புக்கு உரையாற்ற வந்த யாழ் பல்கலைக்கழக சைவ சித்தாந்தத்துறை தலைவர் பொன்னுத்துறை சந்திரசேகர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து, அவருடைய பதவி அவருடைய படிப்பு மேலும் மேலும் வளர வேண்டும் என்று செல்லப்பா சுவாமிகளுடைய பாதார விந்தங்களை வணங்கி அமர்கின்றேன். வணக்கம்.
சுவாமி அவருடைய தாயார் ஆத்மா சாந்தி அடைந்து விட்டார். அவரது நினைவாக நாங்கள் மௌன அஞ்சலி இந்த இடத்தில் செலுத்துவோம். பார்த்து சொல்ல முடியலையா?